Jan 25, 1959 9 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு மலைக்கு ட்ரக்கிங் போகிறோம், வித்தின் 2 வீக்ஸ் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராஃப் பண்ணுறாங்க. அப்படி இல்லை 2 வீக்ஸில் வரலன்னா மேக்ஸ் 3 வீக்ஸில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெலகிராஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வித்தின் 3 வீக்ஸ் ஆகுது. 3 வீக்ஸ் ஆனதுக்கப்புறமும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயந்து போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் விசாரிக்கிறதுக்காக அந்த மலையை நோக்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எதுக்கு ட்ரக்கிங் போறாங்க அப்படின்னா, காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி ட்ரக்கிங் போகும்போது காலேஜ்ல இருந்து ஒரு விதமான சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது வந்து அவங்க கரியருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக ட்ரக்கிங் போறாங்க. ட்ரக்கிங் போன இடத்துல இவங்க காணாம போயிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க தேடிட்டு போறாங்க. போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டென்ட் இருக்கு. இந்த டென்ட் இவங்க தங்கின டென்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. அந்த டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னா உள்ள இருந்து வெளியே கிழிச்சுக்கிட்டு வெளியே ஓடி போன மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த டென்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 9 கால் தடங்கள், நடந்து போன கால் தடங்கள் அப்படியே இருந்திருக்குது. அந்த கால் தடத்தை வச்சுக்கிட்டே 1 கிலோமீட்டர் பக்கம் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா நிர்வாணமா இறந்து கிடக்குறாங்க. எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாருனாலும் ஃபைன் பண்ண முடியல. மீதி 5 பேர் என்ன ஆனாங்கன்னு தொலாவிட்டே இருந்திருக்காங்க. அந்த 5 பேர் கிடைக்கவே இல்லை. மீதமுள்ள 5 பேர் என்ன ஆனாங்க, எங்க போனாங்கன்னே தெரிய வரல. கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்க கிடந்த அதே இடத்துல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மீதமுள்ள 5 பேரும் இறந்து கிடக்குறாங்க. அவங்க எப்படி இறந்து கிடக்குறாங்க அப்படின்னா கண்ணும் காதும் இல்லாமல் உடம்பு ரொம்ப செதஞ்சும் இறந்து கிடக்குறாங்க. எப்படி அப்படின்னா ஒரு காரை வச்சு வேகமா மோதுனா எந்த அளவுக்கு செதஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு செதஞ்சு கிடக்குறாங்க. எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாருனாலையுமே ஃபைன் பண்ண முடியல. இதை பத்தி மேலும் விசாரிக்கும் போது கீழ் கிராமத்தில் இருந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சமயத்துல மேல பாத்தீங்கன்னா ஒரு விதமான வெளிச்சம் இருந்துச்சு. அந்த ஏலியன் வண்டி எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துச்சு. மேபி அவங்களா இருக்கலாம், ஏலியன் வந்து இவங்களை தாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யன் மிலிட்டரி வந்து இவங்களை தாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எதனால இவங்க இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி யாருனாலையும் ஃபைன் பண்ண முடியல. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ, இதை பத்தி உங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.